ப்ரோ, சமைக்கிற வாசனைக்கு இந்த தூக்கு தூக்குதே. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதா. டேய் என்னடா நீ மாப்ள, ரெண்டு பேரும் இந்த லுங்கிகளை மாத்திக்கிங்க. ஐயோ மாமா பரவாயில்ல, நான் இதுலயே இருந்துக்கிறேன். கம்ஃபர்டபுளா இருக்கேன். எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. இல்ல மாப்ள, அது இதெல்லாம் வேண்டாம். ப்ரோ வாங்கிக்கோங்க ப்ரோ. லுங்கி இஸ் தி பெஸ்ட் காஸ்டியூம் ஃபார் த மாப்பிள விருந்து. மாமா கொடுங்க. இந்தாங்க ப்ரோ இத புடி. டேய் போய் கட்டிட்டு வா. மாத்திக்கிங்க இந்த போய் கட்டிட்டு வந்துறேன் மாமா. ஜோதி, சமையல் ரெடியா? டேய் ஆயிட்டே இருக்குங்க. ஐயோ. This is the tribute to Talaiwa. அக்கா, விஜய் லுங்கிய கட்டிக்கிட்டு கலக்குறாரு போல இருக்கே. உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு போய் பாரு போ. ஐயோ ஆமால. அம்மா நான் போய் பாத்துட்டு வந்துறேன். எங்க என்ன என்ன லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு லுங்கி கட்ட தெரியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். இல்ல 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 அதெல்லாம் வேண்டாம், நானே ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள டின்னரே முடிஞ்சு போயிரும். அதுக்கு நீங்க வாங்க. வேணாம். இல்ல நானே பண்ணிக்கிறேன். ஏன்? அட இல்ல சட்டையை வேண்டாம். மேல தூக்குங்க. சட்டையை தூக்குங்க. தூக்குங்க. இரு. யோ இருங்க. இப்ப எப்படி இருக்குன்னு கண்ணாடியில பாருங்க. நல்லா இருக்குல்ல? யா குட். மகா
வாங்க போ மாமா போங்க ஆ. மாமா. வா ப்ரோ. உட்காருங்க. நல்லா சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுற சுகம் இருக்கே அப்படி இருக்கும். உட்காரு உட்காரு உட்காருங்க. உட்காரு ப்ரோ, உட்காரு உட்காரு. இரு. இந்தா அந்த காலத்துல எல்லாம் இப்படி சுபா, சம்பளங்கால் இதையும் போட்டு தான் கீழே வை. உட்காரணும். இப்ப வந்ததுதான் இந்த டைனிங் டேபிள்லாம். என்ன மாமா? ஆமா மாப்ள. நல்லா இருக்கு ப்ரோ இப்படி உட்கார்ந்து இந்தா சாப்பிட. நீங்களாம் அம்மா, சாப்பிடலையா? இதாங்க வை. ஜென்ஸ் ஃபர்ஸ்ட், நாங்கலாம் நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ம்? ஆ ப்ரோ, என்ன சாப்பாடுக்கு முன்னாடி உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கியா? சாப்பிடு ப்ரோ. இல்ல, இப்படி உட்கார்ந்து எப்படி சாப்பிடுறது? என்ன ப்ரோ நீ நல்லா சம்பளங்கால் போட்டு உட்கார்ந்தாச்சா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து இந்த லெஃப்ட் தொடையில வச்சு ரைட் ஹேண்ட சாப்பாடுக்குள்ள வச்சு நல்லா குழி வெட்டி அத சுத்தி ஒரு பாத்தி கட்டி இந்த குழம்பு இருக்குல்ல இத சாதத்தோட நல்லா பிசைஞ்சு அடிச்சோன்னா, ஓ, ம். ஆ ஆ, மாமா, இப்போ நீங்க சாப்பிட போறீங்களா இல்ல நான் ஊட்டி விடட்டுமா? ஏய், அதுக்கு நான் இருக்கேன். நீ ஒரு சுடு தண்ணி காஃபி போய் எடுத்துட்டு வா போ. ஆ, அம்மா பாருமா இவள, நான் போட்ட காஃபியை கிண்டல் பண்றா. நீ மட்டும் என்ன நான் போடுற காஃபி கசாயம் மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல, இப்ப பாத்தியா உன்னையே கலாய்க்கறாங்க. போமா. எங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல. சாப்பிடுங்க. ஆ, என்ன மாமா, நண்டா? நடத்துங்க நடத்துங்க. ஏய், நீ சும்மா இரு. அவரே நண்டை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஆ, மாம்சுக்கு வேணா நான் நண்டு எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி தரவா? நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு போதும். ம். எங்க இங்க கொடுங்க. இப்படி உடைச்சு புடிங்க. இப்படிதான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. ப்ரோ, மெல்ல 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 மெல்ல. ஏன்னா நண்டுக்கு வலிக்கும் பாரு. நல்லா கடிச்சு சாப்பிடு ப்ரோ.
ஜோதி, ஆ இந்த ஒயிட் கலர் மகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ம் இத இந்த ரூம்ல போட்டுருவோமா? ஆ சரிங்க, இங்கே போட்டுருங்க. இந்த பிங்க் கலர் வந்து ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ. இத அவ ரூம்ல போட்டுருவோமா? ஆ சரிங்க. அந்த பெட்ஷீட் எடு. ஆ ஆமா, சுபா எங்க ஜோதி? அவ கிச்சன்ல பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. அவளை கூப்பிடேன். ஆ எதுக்குங்க? இல்ல, ஐஸ்வர்யா ரூம்ல போய் இந்த பெட்ஷீட் தலானிலாம் மாத்த சொல்லலாமே. அவ சின்ன பொண்ணுங்க, இந்த வேலையெல்லாம் அவ பார்க்க வேணாம், நாமளே பாத்துக்கலாம். அவ கிச்சன் வேலையை மட்டும் பார்க்கட்டும். ஆமா இல்ல, அதுவும் சரிதான். சரி சரி, மசன்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த தலகாணி உரைய போடு. பாருடா, பேசுறதெல்லாம் நீங்க இப்ப என்ன சொல்றீங்களா? சரி சரி, வேலையை பாரு. ஆமா, இந்த பூ பழம்லாம் ரெடியா இருக்கா? ஆ எல்லாமே ரெடியா இருக்குங்க. ஆ சரி. ஆ போதும் கொடுங்க. ஆ இந்தா. இந்த மல்லிகைப்பூ என்ன பண்ணுவோம்? மல்லிகைப்பூ என்ன பண்றது, அங்க வச்சுட்டுமா? அங்க ஆ வச்சிருவோம். சரி. சரிங்க. விருந்து இன்னைக்கு செமையா இருந்துச்சுல்ல? என்ன இன்னைக்கு சாப்பிட்டதுல இன்னும் 3 நாளைக்கு பசிக்காது போல இருக்கு. அப்படி ஒரு விருந்து. ஆமாண்டா, உண்மைதான். என்னன்னே தெரியல, வயிறும் மனசும் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஆமா மகா, என்னன்னே தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு லேசான மாதிரியே தெரியுது. காலையில இருந்து அத்தை, மாமா, சுபா எல்லாருமே நம்மளை கவனிச்சுக்கிட்ட விதத்தையும் பார்த்துக்கிட்டதெல்லாம் பார்க்கும்போது குடும்பம்னா எவ்வளவு சந்தோஷம்னு எனக்கு தெரியுது. நீ சொன்னல்ல, குடும்பமா போய் அங்க இருந்தா அதான் சொர்க்கம்னு. அதுதான் நிஜமாவே உண்மை. உண்மைதான் ப்ரோ. இந்த பரபரப்பான உலகத்துல நிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்க ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நாம சின்ன சின்ன சந்தோஷத்தை மட்டும் இழக்கிறோம்னு நல்லாவே தெரியுது. ஆமாங்க, என்னதான் வேலைன்னு ஒண்ணு இருந்தாலும் குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற டைம் ரொம்பவே உன்னதமானது. ம். கையில காசு பணம் எது இருந்தாலும் இல்லைனாலும் கடைசியில நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் மெமரிஸா இருக்கும். நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான் ஐசக்கா. எவ்வளோ நாள் நம்ம அம்மா அப்பா கூடவே இருந்திருக்கோம். அப்போ இருந்த சந்தோஷத்தை விட இப்போ நாம இப்படி வந்து இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல? ம். அத்தை, மாமா, சுபா எல்லாருமே காலையில இருந்து வேலை பார்த்து டயர்டா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்பவும் அங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப பிஸியாவே இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க சந்தோஷத்தை அவங்களோட ஃபேஸை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ம். நல்ல வேலைடா, இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை இங்க நம்ம வராம இருந்திருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம மிஸ் பண்ணி இருந்திருப்போம் இல்லடா? ஆமா ப்ரோ, நல்ல வேளை அம்மா கடைசி நேரத்துல இங்க அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ம். இல்லனா இதெல்லாம் நாம ரொம்பவே மிஸ் பண்ணிருப்போம். நீயும் நண்டு சாப்பிட கத்துட்டு இருக்க மாட்டல்ல? மாப்பிள்ள, இங்க ரொம்ப பனியா இருக்கு, எழுந்து உள்ள வந்து உட்காருங்க. மகா ஐஸ், மாப்பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. வரோம் ஆண்டி. ஆமா அத்தை, கொசுவாவும் இருக்கு. போலாம் போலாம், வா ப்ரோ. ஆமா ப்ரோ.
மேல இந்தாம்மா. பேசிக்கிட்டு இருந்தது நல்லா இருந்ததுல. ஆ, மகா இந்தா. இந்தா. இந்த மகா மாப்பிள்ளை கூட. அத்தை சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்குங்க அத்தை. அப்புறம் எதுக்கு இது? மாம்ஸ், பாதாமும் பிஸ்தாவும் போட்டு சுட சுட பாலை சுண்ட காய்ச்சி வச்சிருக்கேன். என்ஜாய். சுபா, நீ காய்ச்சினியா? இது பிளாக் காஃபி மாதிரிலாம் இருக்காதுல்ல? ம், போங்க மாம்ஸ், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு. மாப்பிள்ள பெட்ரூம் கொஞ்சம் சின்னதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐயோ மாமா, இதுல என்ன இருக்கு? தூங்க தானே போறோம். இதுல ரூம் எவ்வளவு பெருசா இருந்தா என்ன, சின்னதா இருந்தா என்ன? என்னது, தூங்க தான் போறீங்களா? சரி சரி உள்ள போங்க. ஆ, போங்க. மாப்பிள்ளை கூட்டு போங்க. சரிங்க அத்தை. சரிடா, குட் நைட். குட் நைட் ப்ரோ. குட் நைட் மாமா. bye, குட் நைட். குட் நைட் மாம்ஸ். குட் நைட். குட் நைட் கா. பாய் எடுத்து போடு. போட்டுட்டா போச்சு. மகா, இது என்ன ரூம் ஸ்ப்ரே? இது ரூம் ஸ்ப்ரே வாசனைலாம் இல்ல விக்ரம், ஆ. ஊதுபத்தி வாசனை. அங்க பாருங்க. ஓ, ஆமா மகா, இது என்ன, நமக்கு என்ன செகண்ட் ஃபர்ஸ்ட் நைட் அது? பாவம், என் அப்பா அம்மாக்கு நம்ம 6 மாசம் தான் சேர்ந்திருக்க போறோங்கிறது தெரியாம இவ்ளோ அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. சாரி, அவங்க தெரியாம பண்ணிருப்பாங்க. இல்ல மகா, அப்படி இல்ல, எனக்கு என்னமோ பெரிய ஆச்சரியமா இருக்கு. இல்ல, அங்க அவ்வளவு பெரிய வீட்ல ரூமும் ஹாலும் தான் பெருசா இருக்கே தவிர ஒருத்தர் கூட முகம் கொடுத்து கூட யாருமே சரியா பேசிக்கிறதே கிடையாது. ஆனா இந்த வீடு சின்னதா இருந்தாலும் இங்க இருக்கிற ஆளுங்களோட மனசு பெருசா இருக்கு. மகா, காலையில இருந்து மாப்பிள்ள இது வேணுமா, மாப்பிள்ள அது வேணுமா, மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு ஃபுல்லா என் காது முழுக்க அந்த மாப்பிள்ளன்ற வார்த்தை மட்டும்தான் கேட்டது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எதையுமே காட்டிக்காம அவ்வளவு அன்ப அவங்களால எப்படி இதை காட்ட முடியுது? இவங்களுக்கு நீ இன்னும் என் கூட 6 மாசம்தான் வாழப்போறன்னு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல? ஆக்சுவலா அதை நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி தான் மகா இருக்கு. குட் நைட் பா. குட் நைட்ரா. மகா, சரி விடு. இந்த விஷயத்த நம்ம இங்க பேச வேணா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். ஒண்ணு பண்ண, நீ அந்த பக்கம் படுத்துக்கோ, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். ம்? என்ன தேடுறீங்கன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேல விக்ரம். இல்ல, இங்க எங்க ஏசியோட ரிமோட் இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கு? ஏசியே இல்லாதவங்க வீட்ல எப்படிங்க ஏசி ரிமோட் இருக்கும்? ஐயோ, சாரி மகா, சாரி, ரியலி சாரி, நான் மறந்துட்டேன். அதான் வேணும்னா இந்த ஜன்னல் கதவை கொஞ்சம் திறந்து விட்டா காத்து ஓரளவுக்கு ஏசி மாதிரி தான் இல்ல, இருக்கும். வேணாம் வேணாம் வேணாம். நானு, என் அக்கா சுபா எல்லாருமே ஜன்னலை திறந்து வச்சு உட்காந்து விடிய விடிய பேசிட்டே இருப்போம். விக்ரம், நான் வேணும்னா ஜன்னல் கதவை திறந்து வைக்கவா? இல்ல, இட்ஸ் ஓகே, வேணாம். இப்போ நல்லா காத்து இருக்குது. ஓகே மகா, குட் நைட். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன?
தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிருங்க. அப்புறம் காலையில அம்மா பார்த்தா டவுட் வரும். ஆ அது சரி, பாலோட நிறுத்திக்கோ. எங்கேயும் டவுட் வராம இருக்கிறதுக்கு என் ஃபேஸ்ல லிப்ஸ்டிக்கால மார்க் போட்டுறாத. ஏய், ஏய்.